Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 7 கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஒவ்வொரு கத்தரிக்காயாக எடுத்து மேலே உள்ளதை அப்படியே கட் பண்ணிடுவோம். மேலே உள்ள காம்பை கட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் 2 வாக்காக கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க 2 சைட்லையும். இப்போ உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். இப்படி செக் பண்ணி 7 கத்தரிக்காயுமே கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இது எல்லாம் தான் நம்ம கத்தரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை மூடி தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். போட்டு இதை அப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இப்போ அந்த 7 கத்தரிக்காயும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுருவோம் எண்ணெயில். கத்தரிக்காய் ஃபுல்லுமே போட்டாச்சு. இப்போ ஆயிலே நல்லா வெந்து வரணும். அப்படியே பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நல்லா ஆயிலில் வெந்து வரணும். நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் வரும். இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ எல்லாமே வெந்து இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இது மாதிரி ஃபுல்லாக உடஞ்சிராமல் பார்த்து எடுங்க. இந்த மாதிரி இப்போ ஃபுல்லுமே எடுத்தாச்சு. எடுத்து அப்படியே வச்சுக்கிடுவோம். அதே ஆயில் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா செவந்து வரட்டும். 3 வரமிளகாய் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனனால நல்லா பொரிஞ்சு வருது. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். நான் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் மல்லித்தூள் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இது வீட்டில் பண்ண மல்லித்தூள் தான். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இது கடை மிளகாய் தூள் தான். போட்டு நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா ஆயிலே வறுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் அப்படியே போட்டுருவோம். போட்டு நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 கப் இந்த அளவு மட்டும்தான் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி கூட சேர்த்துறாதீங்க, இந்த அளவே போதும் நம்மளுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆயில்லையே, அந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அதில் போட்டுருவோம். குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கத்தரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஆயில் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு அந்த ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.